அனைவரையும் சக்ஸஸ் நேஷன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். நாங்கள் இப்பொழுது பார்க்க போவது ஏஃபி பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் மேற்கொண்டு டிபாசிட் செய்து பாட் ஆக்டிவேஷன் பண்ணப்போவது எப்படி என்று. நாங்கள் எங்கள் ஸ்டெப் 1 வீடியோவிற்குள் நுழைவோம். அதற்கு முன்னதாக இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்து விடுவதன் மூலமாக ஏனையோருக்கும் இது சம்பந்தமான அறிவுரையை உங்களுக்கு வழங்கலாம். அது மட்டுமல்லாது சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுவதன் மூலமாக எதிர்காலத்தில் ஏஃபி பாட் சம்பந்தமாக நான் கொண்டு வரும் புதிய அப்டேட் வீடியோக்களை உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் இப்பொழுது வீடியோவுக்குள் நுழைவோம். இப்பொழுது உங்களுக்கு உங்கள் கிளையண்ட் அனுப்பியிருக்கும் இந்த லிங்கை காண்பீர்கள். இது வாட்ஸ்அப் நூடாகவோ ஏனைய சோஷியல் மீடியா மூலமாகவோ உங்களுக்கு வந்தடைந்திருக்கலாம். இந்த லிங்கின் மீது கிளிக் பண்ணிவிடுங்கள். அதன் பிறகு இவ்வாறான டிஸ்பிளே ஒன்றை எங்களுக்கு காணலாம். இதில் இன்விடேஷன் கோட் என்றிருப்பது உங்களை இன்வைட் பண்ணியவரின் இன்விடேஷன் கோட். இதில் நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தி விடுங்கள். அதன் பிறகு இவ்வாறான ஒரு டிஸ்பிளே ஒன்றை எங்களுக்கு காணலாம். இதில் நீங்கள் உங்கள் இமெயில், யூசர் நேம், லாகின் பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிடுங்கள். இதன் போது இமெயில் எனும் போது இது உங்கள் ஃபோனில் உள்ள இமெயிலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இமெயிலுக்கு தான் இதன் பிறகு எல்லா வகையான வெரிஃபிகேஷன் கோடும் வரும். பாஸ்வேர்ட் நீங்கள் பாவிக்கும் பொழுது கேபிட்டல், சிம்பிள், இலக்கம், சிம்பல் அனைத்தும் உட்பட ஒரு மினிமம் 8 டிஜிட் பாஸ்வேர்டாக பாவியுங்கள். அதன் பிறகு ஐ எக்ஸெப்ட் என்றிருக்கும் இந்த பாக்ஸின் மேல் டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் என்னும் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இமெயிலுக்கு afibot.com எனும் ஒரு இமெயில் வந்திருக்கும். அதனை ஓப்பன் பண்ணி பார்த்தீர்களே ஆனால் இவ்வாறாக நீல நிறத்தில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கின் மேல் தட்டிவிடுங்கள். அதன் பிறகு சிறிது நேரத்தில் யுவர் இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைட் எனும் மெசேஜை நீங்கள் காணலாம். அதன் பிறகு உங்களுக்கு முடியும் இந்த ஏஃபி பாட்டில் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகுவதற்கு. அதற்கு முதல் நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் இந்த லாகின் வாய்ப்பு கிடைக்காது. இமெயில் வெரிஃபிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இவ்வாறாக நீங்கள் லாகின் செய்யும் பொழுது கீப் மீ சைன் எனும் இந்த லாகினுக்கு கீழ் உள்ள பாக்ஸை டிக் பண்ணி விட்டீர்களே ஆனால் அடிக்கடி பாஸ்வேர்ட் கொடுக்க தேவைப்படாது. அதன் பிறகு நீங்கள் இந்த பாட்டினுள் நுழைவீர்கள். இந்த இடத்தில் பார்த்தோமே ஆனால் இந்த இன்வைட் என்பது ஏனையோரை நாங்கள் இன்வைட் பண்ணுவது. இது ஹைடாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த பாட் ஆக்டிவேஷன் மேற்கொள்ளாமல் எவரையும் எங்களுக்கு இன்வைட் பண்ண முடியாது. அதே போன்று நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகின உடனேயே நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் உங்களோட இந்த ஹோம் ஸ்ட்ராட்டஜி யூசர் கீழ் நோக்கி இருக்குது. இதில் நீங்கள் யூசரை செலக்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு இன்வைட் பண்ணின அந்த நபரின் கீழாக நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த யூசரை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டால் அதில் பாருங்கள் மேல் நோக்கி ஸ்க்ரால் பண்ணும் பொழுது இந்த டீம் என்பதை உங்களுக்கு காணலாம். இந்த டீமை கிளிக் பண்ணீர்களே ஆனால் இதில் இருக்கும் பேரண்ட் ஐடி. இந்த பேரண்ட் ஐடி தான் உங்களின் இன்வைட் ஐடி. இதனை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அடித்து உங்களின் இன்வைட்டருக்கு அனுப்பி கன்ஃபார்ம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அவருக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறீர்கள் என்று. அடுத்தது நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகும் பொழுது உங்களோட இந்த இன்வைட்டருக்கும் ஒரு இமெயில் போகும். அதனையும் செக் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் இப்பொழுது இந்த பாட்டை ஆக்டிவ் பண்ண வேண்டும். டிபாசிட் பண்ண வேண்டும். டிபாசிட் பண்ணுவதானால் ஹோம் சென்று இந்த அசட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிபாசிட் என்ற ஆப்ஷன் இருக்கும்.
அதுக்கு கீழே இந்த QR கோட் இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணி பினான்ஸ் மூலமாக பட்டுக்கான ஃபண்டை ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த QR கோடை மேல் நோக்கி ஸ்க்ரால் பண்ணிவிட்டால் டிபாசிட் வாலெட் அட்ரஸ் TRC20 அட்ரஸை உங்களுக்கு காப்பி பண்ணலாம். ஸோ அதன் மூலமாகவும் உங்களுக்கு பினான்ஸ் மூலமாக ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பினான்ஸில் போய் நாங்கள் கீழே இருக்கும் அசட்டுன்னு, அதன் பிறகு மேல் நோக்கி பார்த்தீர்களே ஆனால் ஸ்பாட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட இந்த ஸ்பாட்டில் உள்ள ஃபண்டை காட்டும். ஸோ அதில் சென்ட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. அதன் பிறகு ஒன் செயின் வித்ட்ரோ என்பதை செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களோட USDT எவ்வளவு இருக்குதோ அதை காட்டும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு சென்ட் VIA கிரிப்டோ நெட்வொர்க் என்பதை செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த டிஸ்பிளே வரும். நீங்கள் AFI பாட்டில் டிபாசிட் அட்ரஸ் காப்பி பண்ணியிருப்பீர்கள். அதனை இந்த அட்ரஸில் பேஸ்ட் பண்ணி விடுங்க. அதன் பிறகு நெட்வொர்க் ட்ரான் TRC20 வித்ட்ரோவல் அமௌண்ட் நான் இங்கு 75 என்று கொடுத்திருக்கின்றேன். ஏனென்றால் $60 பொட்டை 6 மாத பொட்டை வேண்ட போகின்றேன். அது மட்டுமல்லாது ஒரு $15 எக்ஸ்ட்ரா வைக்க போகின்றேன் ஃபுவல் ஃபீக்காக. ஸோ நான் $75 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகின்றேன். ஸோ 75 என்று கீழ் காணப்படும் வித்ட்ரோ பட்டனை கிளிக் பண்ணி விடுங்கள். அதன் பிறகு ரீகன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதன் பிறகு உங்களுக்கு வெரிஃபை வித் பாஸ்கி என்று கேட்கும். அதாவது நீங்கள் பினான்ஸ்க்கு கொடுத்துருப்பீங்க டிரான்சாக்ஷன் பாஸ்கி ஒன்று, உங்களோட ஃபோன் நம்பர் இமெயிலுக்கு கோட் வர கொடுத்துருப்பீங்க. அப்படியும் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பீங்க. அப்படியும் இல்லாட்டி ஒத்தன்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பீங்க. இது ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்த இந்த பாஸ்கியை கொடுத்து விடுங்க. அதன் பிறகு இது வித்ட்ரோவல் ப்ரொசஸிங் என்று வரும். இதன் போது நீங்கள் இங்கு காணப்படும் TX ஐடியை காப்பி பண்ணி AFI பாட்டினுள் ஃபீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏலும் வியூ ஹிஸ்ட்ரி போய் அந்த TX ஐடியை எடுக்க. அப்படியும் இல்லாவிட்டால் உங்களுக்கு முடியும் இந்த பினான்ஸில் கீழ் நோக்கி காணப்படும் இந்த அசட், மேல் நோக்கி காணப்படும் ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி விட்டீர்களே ஆனால் அதில் இருக்கும் வலது பக்கம் மேல் நோக்கி காணப்படும் ஒரு பேப்பர் வித் ஒரு வாட்ச் ஒன்று மாதிரி, அதை கிளிக் பண்ணினீங்கன்னா இவ்வாறாக ஹிஸ்ட்ரி டிபாசிட் வித்ட்ரோவல் பை செல் என்று மேல் நோக்கி காணப்படும். அதில் வித்ட்ரோவலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதன் போது உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் அனுப்பின இந்த $75 மைனஸாக காட்டப்படும். அதன் மேல் தட்டி விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வித்ட்ரோவல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா TX ஐடி நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆஃப் செயின் ட்ரான்ஸ்ஃபர் என்று நம்பர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல காப்பி சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரும். அந்த காப்பி பண்ணின அந்த அட்ரஸ் எடுத்துக்கொண்டு திரும்பவும் நீங்கள் உங்களோட AFI பாட்டினுள் வரணும். அதில் திரும்பவும் நீங்கள் ஹோம் அசட் போங்க. இந்த அசட் போனீங்கன்னா அதில் டிபாசிட் QR கோட் காட்டும். அதை மேல் நோக்கி ஸ்க்ரால் பண்ணினீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி இல்லாட்டி ஹேஷ்ன்னு காட்டும். அதில் நீங்கள் அந்த ஆஃப் செயின் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற TX ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் OTP கொடுங்க. அதன் போது உங்களோட இமெயிலுக்கு இவ்வாறான ஒரு கோட் வரும், 6 டிஜிட் கோட். அதை காப்பி பண்ணி நீங்கள் செய்யணும். இந்த வெரிஃபிகேஷன் கோடுன்ற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதன் பிறகு வெரிஃபை OTP கொடுத்து விடுங்க. ஃபைனலாக கேட்கும் கன்ஃபார்ம் டிபாசிட்ன்றது, அதையும் கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு சிறிது நேரத்தில் யுவர் டிபாசிட் இஸ் இன் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங் ஸ்டேட்டஸ்ன்னு வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் 2 மினிட்குள்ளே உங்களோட இந்த கீழ் நோக்கி காணப்படும் ஹோம் பக்கத்தில் உள்ள இந்த டிக்கு இந்த ஃபண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ $75 வந்துள்ளது. இப்போ உங்களுக்கு ஏலும் இந்த உங்களோட பாட்டை ஆக்டிவ் பண்ணுவதற்கு. ஸோ இந்த பாட்டில் பேசிக் வந்து $60 USDT என்று இருக்கு 6 மாத பாட். அதை நீங்கள் என்ன செய்யணும், பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ்ன்னு டெப் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு சிறிது நேரத்தில் உங்களுக்கு இவ்வாறாக ஆக்டிவேட் என்ற பட்டன் வரும். அதே மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும்,
Your basic subscription has been purchased. Please activate to get full accessன்னு வரும். சப்போஸ் இந்த ஆக்டிவேட்ன்ற பட்டனை நீங்கள் கொடுக்க மறந்து விட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் திரும்ப பார்க்கும் பொழுது சிறிது நேரத்தில் உங்களோட இந்த இன்வைட் ஹைடாகவே காணப்படும். இந்த இடத்துல நீங்கள் பெனிக்காக வேண்டாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண இருக்கிறீங்க, பட் ஆக்டிவேட் பண்ண இல்லை. ஸோ திரும்ப உங்களுக்கு இந்த ஆக்டிவேட்ன்ற பட்டனை காணலாம். இந்த கீழ் நோக்கி பாருங்கள், யூசர் ஒன்று காணப்படுது. அந்த யூசரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்ன்ற பட்டன் அவ்விடத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆக்டிவேட் பட்டன் மேலே கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் லாக் அவுட் ஆகுவீங்க. ஸோ அதன் பிறகு நீங்கள் திரும்ப இந்த உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் ஆகினீங்கன்னா உங்களோட பட் ஆக்டிவேஷன் நிலைமையில் காணப்படும். ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்பொழுது இந்த பட் ரெஜிஸ்ட்ரேஷன், டிபாசிட் அண்ட் பட் ஆக்டிவேஷன் இது சம்பந்தமான ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் எப்படி இந்த ஸ்டெப் 2ல் பைண்டிங் செட்டிங் பைனான்ஸ் மூலம் செய்வது என்பது. தேங்க்யூ. ஸ்டெப் 2 வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். தேங்க்யூ.